மரியாதை ராமனின் அறிவை பற்றியும் அவரது உன்னதமான சாதுரியமான பேச்சை பற்றியும் உலகம் முழுவதும் பேச்சாயிருந்துச்சு. அத கேள்விப்பட்ட பக்கத்து நாட்டு அரசன் மரியாதை ராமன நம்ம நாட்டுக்கு வர வச்சு அவர் பெரிய ஞானி எல்லாம் இல்ல, முட்டாள்னு உலகத்துக்கு நிரூபிக்கணும்னு நினைச்சான். மரியாதை ராமன் தன்னுடைய அறிவிற்கும் சாதுரியத்திற்கும் ஒரு சோதனையை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். அரசன் முதல் கேள்வியை வைக்க மற்றவர்கள் ஆர்வத்துடன் அவர்களை கவனிக்கிறார்கள். அரசன் ஒரு அதனால மரியாதை ராமன தன்னோட அரண்மனைக்கு வர சொல்லி கடிதம் ஒன்னு அனுப்புனான். அந்த கடிதத்துல நீங்க பெரிய அறிவாளின்னு உங்க நாட்டுல வேணா சொல்லிக்கிடலாம், நீங்க இங்க வந்தா கழுதையோட அறிவு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குன்னு எங்க அரசவை ஞானிகள் நிரூபிப்பாங்க, போட்டிக்கு வாரீங்களான்னு எழுதி இருந்துச்சு. அரசரோட கடிதம் கிடைச்சதும் மரியாதை ராமனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. எப்படி இருந்ததாலும் இந்த அரசன் நம்ம சும்மா விருந்துக்கு கூப்பிட வாய்ப்பு அம்மா இல்ல, நம்மள மட்டம் தட்டவே கூப்பிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க நினைச்சாரு. மரியாதை ராமன் அந்த கடிதத்தை வாசித்ததற்கு பிறகு இங்கு வருவதற்கான அதிர்ச்சியையும் அசலின் உணர்வையும் கொண்டிருந்தான். அவருடைய மனதில் இருந்த சந்தேகங்களை களைய விட்டு கொண்டே நிமிடம் ஒன்றில்தான் நிகழ்வுகளை திட்டமிட ஆரம்பித்தான். அந்த சிறிய தோட்டத்தில் வருகை தரும் விருந்தினர்களின் கூட்டு நிமிடம் மரியாதை ராமனை மேலும் குழப்பிக் கொண்டே இருந்தது. அவருடைய மனதில் தோன்றிய அனைத்து எண்ணங்களும் இந்த அழைப்பின் உண்மையான நோக்கம் குறித்து இன்னும் சமயம் எடுத்து காட்டியது. உடனே தன்னோட கழுதைய கூட கூட்டிக்கிட்டு பக்கத்து அரசரோட அரண்மனைக்கு போனாரு. மரியாதை ராமன் விருந்துக்கு வந்த மரியாதை ராமன் எதுக்கு கழுதையை கூட்டிட்டு வந்திருக்காருன்னு அரசருக்கு ஒரே குழப்பம் இருந்தாலும் அவர் வரவேற்று அரசவையில உட்கார வச்சாரு. என்னோட கழுதைய பக்கத்துல வச்சுக்கிட்ட எனக்கு அனுமதி வேணும், அப்பதான் நான் உட்காருவேன்னு சொன்னாரு. ஏன் இப்படி கழுதைக்கும் இங்க இடம் கேக்குறீங்கன்னு அங்க இருந்தவங்க கேட்டாங்க. அதுக்கு என்னோட அறிவு இந்த கழுதை கிட்டதான் இருக்குன்னு சொன்னாரு. குழப்பமான அரசனும் கழுதைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. அரசனின் மனதில் அலைகள் எழுந்தது. இது ஒரு மரியாதை ராமன், ஆனால் கழுதை இங்கு என்ன செய்யுது என்று கேள்வி எழுந்தது. இதற்காக எல்லா விருந்தாளிகளும் குழப்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் சில விருந்தாளிகள் கழுதையை பார்த்து சிரிக்கிறார்கள். மற்றவர்கள் இந்த விசித்திரமான சூழ்நிலையில் கலந்துரையாட முற்படுகிறார்கள். அவர்களின் விவாதங்களில் சுறுசுறுப்பான வேலையாக நடைபெறும். அந்த சமயத்தில் அரசன் தனது குடத்தை உயர்த்தி அனைவரின் கவனத்தை மீண்டும் உணவு பரீட்சைக்கு அழைக்கிறான். ஆனால் கழுதையை கண்டு கண்முன் சிரிக்கிறார். அப்போது ஒரு துணை அரசன் கழுதைக்கு ஒரு நகைச்சுவையான ஆசி சொல்ல ஒத்துழைகிறான். அப்போ ஒரு அறிஞர் எழுந்திருச்சு இந்த உலகத்திலேயே உயர்வானது எதுன்னு கேட்டாரு. அதுக்கு மரியாதை ராமன் சொன்னாரு, இந்த உலகத்திலேயே உயர்வானது என்னோட கழுதையோட வேர்வைதான்னு சொன்னாரு. மரியாதை ராமனோட பதில கேட்டு எல்லாருக்கும் குழப்பம் வந்துடுச்சு. அது எப்படி உங்க கழுதையோட வேர்வைதான் உலகத்திலேயே உயர்ந்ததுன்னு சொல்றீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு மரியாதை ராமன் சொன்னாரு, உலகத்தோட விதிய மாத்த போறது ஒவ்வொருத்தரோட உழைப்பும் அவரோட வியர்வையும் மட்டுமே. ஆனா ஒவ்வொருத்தரும் தன்னோட நலத்துக்காக மட்டுமே வேர்வை சிந்துறாம். ஆனா என்னோட கழுத அடுத்தவங்களுக்காக வேர்வை சிந்தி உழைக்குது. அந்த உழைப்ப நீங்க மதிக்க மாட்டீங்களான்னு கேட்டாரு. மரியாதை ராமனோட பதில கேட்டு தன்னோட தோல்விய ஒத்துக்கிட்டாரு அந்த அறிஞர். மரியாதை ராமனோட பதில கேட்டு தன்னோட தோல்விய ஒத்துக்கிட்டாரு. அந்த அறிஞர் இதை கேட்ட வில்லேஜர் ஒருவனோட கண்கள் மிளக்கத் தெரிக்குது. இதை கேட்ட வாழ்க்கை துன்பமுற்றவர்களின் மனதில் ஒரு புதிய ஒளி வந்தது. அவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்காக எப்படி உழைக்கின்றனர் என்பதை உணர்ந்து கொண்டு. அடுத்ததா வந்த இன்னொரு அறிஞர் எழுந்திருச்சு நிலாவோட எடை என்னன்னு கேட்டாரு. அதுக்கு மரியாதை ராமன், ராத்திரி நேரத்துல என்னோட கழுதையோட நிழலாட எடைதான் நிலாவோட எடைன்னு சொன்னாரு. அதுக்கு அந்த அறிஞர், எங்க உங்க கழுதையோட நிழலை எடை போட்டு காட்டுங்க பார்ப்போம்னு சொன்னாரு. இத கேட்ட அரசர், அப்பாடா, இந்த தடவை இந்த மரியாதை ராமன் நல்லா மாட்டிக்கிட்டாருன்னு நினைச்சாரு. அப்பதான் மரியாதை ராமன் சொன்னாரு, எதற்கு வீணா கழுதையோட நிழலை தனியா அளந்துகிட்டு நீங்க தெராசோட ஒரு தட்டுல நிலாவ வைங்க, அப்புறமா நான் கழுதையோட நிழலை இன்னொரு தட்டுல வைக்கிறேன்னு சொன்னாரு. அந்த அறிஞர் அதை கேட்டதும் சிரித்தான். இதை சுற்றி கூடிய பலரும் சிரிப்பினால் அதிர்ந்து கொண்டனர். அத பிறகு மரியாதை ராமன் அவனை பார்த்தார். அடுத்த கட்டம் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் புரிகிறது என்பதை கணக்கில் எடுத்தார். ஆனால் அந்த அறிவாளி நலமே பக்கத்து காசி திருக்கோவிலுக்கு போயிருக்கும் நடிகையைப் போலவே தனது இடத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது மிக சக்தி வாய்ந்த கருத்து. இத கேட்ட அரசனுக்கு இந்த கேள்வியிலையும் மரியாதை ராமன் ஜெயிச்சிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்ததா ஒரு அறிஞர் கேட்டாரு,
இந்த உலகத்திலேயே அந்த அரசர் மிக சிறந்த ஆட்சியாளர்னு கேட்டாரு. அதுக்கு மரியாதை ராமன் தன்னோட கழுதைய நோக்கி கை காட்டினாரு. உடனே அங்கிருந்த எல்லாரும் கோபத்துல எழுந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எங்களோட அரசர் வேணும்னே கோபப்படுத்துற மாதிரி பதில் சொல்லுறீங்க. அது எப்படி இந்த கழுதை தான் நல்ல ஆட்சியாளர்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அந்த அறிஞர் கோபமாக ராஜாவிடம் எதிர்வினை கொடுத்தான். இப்படி ஒரு பதிலுக்கு எப்படி பொருத்தமுடையதாக இருக்க முடியும் என்று அவருடைய மனதில் எண்ணம் ஆரம்பித்தது. அந்த அரசன் மக்கள் முன்னிலையில் தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்க முயற்சிக்கிறான். அவருக்கு தரமான ஆட்சியாளராக இருந்தால் அதற்கான அடிப்படைகளை காட்ட வேண்டும் என்று அவர் கருதுகிறான். அவனுடைய கழுதையை நோக்கி பாயிண்டிங் செய்யும் போது அரசன் சொன்னான், இந்த கழுதை நீங்களே பார்த்தால் இது கடினமான வேலைகளை செய்யும். இது மற்ற ஆட்களைப் போலவே தொலைக்காட்சியில் கிடைக்கும். அரசன் தொடர்ந்து சொன்னான், அது எதற்காக நல்ல ஆட்சியாளராக இருக்கிறதோ அதுதான். அதுக்கு மரியாதை ராமன் சொன்னாரு, இந்த உலகத்துல இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் அடுத்தவங்கள ஆட்சி செஞ்சு பெரிய ஆட்சியாளர்களா இருக்காங்க. என்னோட கழுதை அப்படி இல்ல, அது தன்னையே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு போதி சுமந்துக்கிட்டு போகும்போது கால் வலிக்குதுன்னு கீழே உட்காந்துருச்சுன்னா எந்த அரசர் வந்து முயற்சி செஞ்சாலும் அதை எழுப்ப முடியாது. ஆனா தன்னை தானே ஆட்சி செய்யற என்னோட கழுத நினைச்சா மட்டுமே அது முடியும்னு சொன்னாரு. அவன் பேசுற போதெல்லாம் அந்த ஆட்சியாளர்கள் எப்படி கதை பேசாம கதை சொல்றாங்க அதைப்படி கேட்டால்தான் புரியும். அதனால்தான் ராமன் சொல்லியதுன்னா ஏன் இவ்வளவு முக்கியம்னா நம்ம அடுத்தவர்கள் மட்டும் இல்லாம நம்முடனே இருக்கணும். இன்னொரு முறையும் அவர் சொன்னதாவது, ஒரு தடவை ஒரு அரசனுக்கு பரிசாக ஒரு நல்ல மாடு வந்தது. அந்த மாடு வளர்ந்ததும் பல நன்மைகள் கிட்டியது. ஆனா அரசன் அதை விட்டுவிட சொல்லி கிட்டுறான். அந்த ஆர்வமுள்ள மாடு அசத்துன்னு சொன்னதால் அரசனின் செயல் எப்படி அவனையும் அவன் நாட்டையும் முன்னேற்றம் செய்யலாம்னு தெரியுது. ஆனா அந்த ஆட்சியை நியாயமாக கையாளறதற்காக அவன் எவ்வளவு முயற்சிச்சியாலும் கூட குழப்பத்துலதான் இருக்கிறான். இருந்தாலும் அவருக்கு மரியாதை ராமன் மேல கோபம் வர்றதுக்கு பதிலா மதிப்பே உயர்ந்துச்சு. அதனால மரியாதை ராமன் கிட்ட மன்னிப்பு கேட்டு நிறைய பரிசு பொருட்களும் கொடுத்து அவரை ஊருக்கு அனுப்பி வச்சாரு. அந்த மனிதன் ராமனின் இழப்புக்கு தன்னுடைய நிரூபிப்பு மற்றும் மரியாதை வெளிப்படுத்தி விடும்போது ராமன் தனது கோபத்தை மறந்து அவரிடம் கொண்ட கனிவை உணர்ந்தார். மானூரின் மக்கள் பரிசுகளை பற்றிய விவாதத்தில் ஈடுபட்டு அந்த மனிதனுக்கு மரியாதையை தருவதற்கு முன்வந்தனர். அவருடைய மாற்றத்தை பற்றி பேசுகிறார்கள்.